கொடைக்கானல் அருகே நிலத்தில் பிளவு ஏற்பட்டது பற்றி சன் நியூஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் அந்த இடத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்தி இணைக்கிறார். கார்த்தி, மேலதிக விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கொடைக்கானலில் உள்ள கடைசி கிராமமான கிளவரை பகுதியில் இருந்து வனப்பகுதியை ஒட்டி, அதாவது கேரளா வனப்பகுதியை ஒட்டி உள்ள ஒரு சில பகுதிகளில் அந்த நிலப்பிளவானது ஏற்பட்டது குறித்து சன் நியூஸில் முதலில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய பரபரப்பை இந்த கிராமங்கள் அடைந்த நிலையில் தற்போது இன்று இந்த ஆய்வு பணிகளை கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர், புவியியல் துறையினர் மற்றும் பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகள் துறை சார்ந்த அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக இந்த பூமி மொத்தமாக எத்தனை மீட்டர் முழுக்க பிளந்து இருக்கிறது என்பது குறித்த முதல் ஆய்வை நடத்தி முடித்து இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வுகளின் முடிவில் தான் தற்போது அங்கு என்ன நடந்தது என்பதை குறித்து இங்கு வந்திருக்கக்கூடிய புவியியல் அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் என்றும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஆய்வுகளை தொடர்ந்து இந்த கிராமம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் கூட, இந்த கிராம மக்கள் கூட இந்த இடத்தில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.